ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் கூட இந்த சுகன்யா அருண் அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஜிவி மூர்த்தின்னு ஒரு சிஸ்டர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே வந்து என்கிட்ட பர்சனலாகவும் கமெண்ட்லேயே என்ன கேட்குறாங்கன்னா, மில்லிகிராம்ஸில் காயின் வாங்கலாமா, இல்லை டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மந்த்லி சேவிங் ஸ்கீமில் பே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. இல்லை நான் வெயிட் பண்ணி நோ வேஸ்டேஜ் ஆஃபர் எப்போ வருதோ அப்போ வந்து நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மில்லிகிராம்ஸில் காயின் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து இப்போ நீங்கள் மில்லிகிராம்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்போது உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு காயின்ஸாக சேவ் பண்ணிகிட்டே வருவீங்க. சேவ் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ நீங்கள் 100 மில்லிகிராம் காயின் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 75 ருபீஸ் வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்போ 1 கிராம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும். அப்போ 10 டைமுமே பார்த்தீங்கன்னா 75 கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 1 கிராம் சேவ் பண்ணுறதுக்கு 750 ருபீஸ் கொடுக்கணும். ஆனால் நார்மலாக வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 115 அந்த மாதிரி தான் வரும். ஒரு கோல்டு காயின் 115 டு 150 ரூபா, ஒரு 150 ரூபா டு 160 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினுக்கு வந்து இப்போ இருக்கிற ரேட் படி வேஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் கண்டிப்பாக. 250 மில்லிகிராம்னாலும் நீங்கள் 1 கிராமுக்கு வாங்கும்போது 4 டைம் வாங்கணும் இல்லைங்களா? அப்போ 75 4 டைம்ஸ் போடும்போது உங்களுக்கு 300 ருபீஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் வாங்கும்போது 500 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து வாங்கலாம். அரை கிராமாக வாங்கும்போது நீங்கள் 75 150 தான் கொடுப்பீங்க. இப்போ 1 கிராமுக்கு கொடுக்குற வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் காயினாக மில்லிகிராம் காயின் வாங்கும்போது ஆஃப் கிராம் காயின் வந்து வாங்கலாம். அதாவது 500 மில்லிகிராம் காயின் வாங்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ண தான் போகிறீங்க. இப்போ ஒவ்வொரு டைமுக்கும் நான் 3% பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோமோ அதுக்கு தான் ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம். அதனால நீங்கள் 1 கிராம் மொத்தமாக வாங்கினாலும், 2 அரை கிராமாக வாங்கினாலும், இல்லை 8 கிராம் மொத்தமாக வாங்கினாலும் வேஸ்டேஜ் வந்து நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான். அதனால வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கிராம்ஸாக வாங்குறதுக்கும் மில்லிகிராம்ஸாக வாங்குறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை காயின்ஸாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணி வாங்குறது தான். ஏன் டிஜிகோல்டில் சேவ் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடவே வந்து நான் இதில் காமிக்கிறேன். இப்போது வந்து அக்ஷய திருதி, நியூ இயர் இந்த மாதிரி டைமில் நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் கிடைக்கிதுன்னா நீங்கள் காயின் வந்து வாங்கி வச்சிடலாம். அது தப்பு இல்லை. ஆனால் அதை விடவே டிஜிகோல்டு பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட் அப்படின்னா, இப்போது கோல்டு ரேட் வந்து 8075 ரூபாய் இருக்குது. இப்போ 8075 ரூபாய் நான் வந்து டிஜிகோல்டில் போடுறேன் அப்படின்னா எனக்கு பெனிஃபிட்டாக போனஸ் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.050 கிராம், அதாவது எனக்கு 50 மில்லிகிராம் வந்து இதில் பெனிஃபிட்டாக கிடைக்கிது போனஸாக. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதிகமாக இருக்கும், போக போக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் இனிஷியல் டேஸில் வந்து அதிகமான அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் நமக்கு 0.050 கிராம் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது 50 மில்லிகிராம் வந்து நமக்கு இதில் போனஸாக கிடைக்குது. 50 மில்லிகிராமுக்கு இன்னையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8075 ரூபாய் இருக்கும்போது இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 403 ரூபா. அப்போ வந்து 403 ரூபா வந்து நமக்கு ஒரு போனஸாக கிடைக்கிது கிராம்ஸாக. இந்த 403 ரூபா எதில் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 கிராம் காயின் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, அதாவது வேஸ்டேஜ் 2% போட்டு 161 ரூபா போடுறாங்க. 246 ரூபா வந்து மொத்தமாக வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போது இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இந்த 407 ரூபா. அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண வேண்டிய வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு நமக்கு வந்து போனஸாக கிடச்சிருக்கு. இன்னும் டேஸ் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அமௌண்ட் வந்து கம்மியாகலாம் போனஸ் அமௌண்ட்டு. ஆனாலும் வந்து ஓரளவு 75% ஆகுது இந்த போனஸ் வந்து அந்த வேஸ்டேஜையும் ஜிஎஸ்டியும் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணிடும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இல்லை சிஸ்டர், எனக்கு டிஜிகோல்டில் வந்து வாங்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, அப்பயும் நான் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்க போகிறேன், அதுக்கு நான் இப்போவே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து சொல்லலாம். அப்படி நீங்கள் வாங்குறீங்கன்னா மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் உங்களால்
சேவ் பண்ண முடியும்னா மந்த்லி சேவிங் ஸ்கீமில் கூட நீங்கள் போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கலாம். அதுவும் இதுவும் ஓரளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து மந்த்லி சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள், ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா. இல்லை எனக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து கட்ட முடியாது, நான் வந்து அப்பப்போ அதிகமாகவும் கட்டுவேன் கம்மியாகவும் கட்டுவேன் அப்படின்னா இந்த மாதிரி டிஜி கோல்டுக்கு போயிருங்க. கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டிஜி கோல்டு வந்து யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் சேவ் பண்ணி கோல்டு காயினை வாங்கிட்டு திரும்ப அந்த கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து திரும்ப வேஸ்டேஜ் கொடுத்து ஜுவல் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நஷ்டம் தான் ஆகும். நீங்கள் ஜுவல் தான் வேணும் அப்படின்னா மந்த்லி சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள். எனக்கு இதில் வந்து 30 கிராம் நான் சேவ் பண்ணுறேன், 15 கிராம் சேவ் பண்ணுறேன் டிஜி கோல்டில் அப்படிலாம் சொல்கிறீங்க. இவ்வளோ அமௌண்ட் உங்களால் பே பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமே வந்து போயிடலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நகையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் மந்த்லி சேவிங் ஸ்கீமே போயிடுங்க. அப் டு ஒரு 8 கிராம்ஸ்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து டிஜி கோல்டு ஓகே. அதுக்கு மேலே உங்களால் அதிகமான அமௌண்ட் பே பண்ண முடியுதுன்னா நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமில் வந்து போயிடுங்க. இன்னும் ஒன்று டிஜி கோல்டில் நான் என்ன அட்வான்டேஜாக பார்க்குறேன்னா, இப்போ நம்ம சேவ் பண்ணாலும் 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி காயின்ஸ் தான் வாங்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஒரு சேவிங்ஸ் பர்பஸ்க்குன்னு பார்க்கும்போது ஒரு கிராம் வாங்குறதை விட கொஞ்சம் நீங்கள் 8 கிராம் 10 கிராம்னு காயின் வாங்கி சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்போ வந்து ஸ்டோரேஜ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய காயினாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கோ ஸ்டோர் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே மொத்தமாக, அதாவது நம்ம 1 இயருக்கு இவ்வளோ கோல்டு காயினுக்கு சேவ் பண்ணுறோன்னா அதை ஒரே காயினாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்க முடியும். அதுவும் ஒரு அட்வான்டேஜாக நான் வந்து டிஜி கோல்டில் பார்க்குறேன். சில சமயம் வந்து தங்கமயிலும் சரி போத்தீஸ் டிஜி கோல்டும் சரி சில இஷ்யூஸ் ஆகுது ஆப்பில், எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆக மாட்டேங்குது, நான் கட்டுற அமௌண்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் நம்பரை அவங்க சிஸ்டமில் போட்டால் நீங்கள் பே பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த பயமும் பயப்பட தேவையில்ல. 100% வந்து இது சேஃப் தான். உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்கு வேணால் ஒரு டைம் நீங்கள் பே பண்ண உடனே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ கிராம்ஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ போனஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ உங்கள் மெயிலுக்கோ நீங்கள் உங்களோட சேவிங்ஸ்க்காக ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மொபைல் தொலையலாம், நம்ம சிம் மிஸ் ஆகலாம், சிம் எக்ஸ்பெரி, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்படி எடுத்து வச்சுக்கும்போது இன்னமுமே உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும். அக்ஷய திருதியை ஆஃபர் ஏப்ரல் 30 போடுவாங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர். இப்போ என் கையில் அமௌண்ட் இருக்குது, ஆனால் நான் வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒரு கிராமுக்கு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு கிராமுக்கே ஒரு 300 ருபீஸ் இன்னும் 2 மந்த்ஸில் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு டிஜி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் காயின் வந்து வாங்கிடுங்க. இதுக்காக ஒரு 2 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி இன்னும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டமாகும். நோ வேஸ்டேஜ் ஆஃபர்னால் இப்போ வந்து உங்களுக்கு 8075 ரூபா கோல்டு ரேட் இருக்குன்னா 8300 போயிடுச்சுன்னா இந்த நோ வேஸ்டேஜ் ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறதுல வந்து அர்த்தம் இல்லை. ஏன்னா இதுலேயே வந்து ஒரு 150 ரூபா உங்களுக்கு வந்துடும், எக்ஸ்ட்ராவும் ஒரு 50 ரூபா போகுது. இதே ரேட் மெயின்டைன் ஆனால் கூட உங்களுக்கு லாபம் தான். பட் வந்து அதிகமாக ஆயிடுச்சு ரேட்டு அப்படின்னா நஷ்டமாகறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து லலிதாவில் கோல்டு காயினுக்கு 0% வேஸ்டேஜ்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு தான் வந்து வீடியோ போட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவங்க நேரில் போய் கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேற்று ஈவினிங் நான் சும்மா என்கொயரி பண்ணேன். இந்த மாதிரி நாங்கள் லலிதாவில் காயின் பர்ச்சேஸ் பண்ண வரோம், எங்களுக்கு இருக்குன்னு ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்போ போய் கேட்டாலுமே 2-3 நாளாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம், எப்போவுமே ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் போயிட்டு டைரெக்டாக வாங்கி சேவ் பண்ணுறதுக்கும் டிஜி கோல்டில் பண்ணுறதுக்கும் எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டில் சேவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படி டிஜி கோல்டில் போட விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து 1/2 கிராம் 1 கிராமாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் இந்த மாதிரி வாங்குறது வந்து நமக்கு லாஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது வந்து 100% வந்து என்னோட ஒப்பீனியன் தான்.
எனக்கிட்ட ஒரு பல்காக இப்போ ஒரு 1,00,000 அமௌண்ட் இருக்குது. அதை நான் டிஜிகோல்டில் போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. டிஜிகோல்டில் போடுறேன், போனஸ் வரட்டும், அப்புறம் வாங்கிக்கிறேன், வேஸ்டேஜ் பே பண்ணி சொல்லணும். அதுக்கு வந்து நிறைய கடையில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட தேவை என்ன? நகை வேணுமா? உங்களுக்கு வந்து காயின் வேணுமா? சேவிங்ஸ்க்காகவா இல்லை யூசேஜ்க்காகவா அப்படின்றத தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்கீம் சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயிலை இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். இப்போ மில்லிகிராம்ஸில் வாங்கும்போது 100 மில்லிகிராம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ₹750 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் 1 கிராம் சேவ் பண்ண. இல்லை நான் வந்து 250 மில்லிகிராம் 250ல் போனால் கூட ₹300 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1 கிராமாக வாங்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் ₹161 கொடுக்கணும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ₹246 கிட்ட நீங்கள் நியர்லி கொடுக்கணும். இப்போது டிஜிகோல்டில் போகும்பொழுதும் நம்ம 3% ஜிஎஸ்டி வந்து ஸ்கீமோட எண்டில் தான் நான் வந்து பே பண்ணணும். ஆனால் இப்போ வந்து 1 கிராமுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் எனக்கு ₹400 வந்து போனஸும் கிடைக்குது. அது நியர்லி வந்து அந்த வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டியை ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிடுது. ஸ்கீமோட எண்டில் கூட இதில் ஒரு 50% நமக்கு வந்து கிடச்சிரும். அதாவது உங்களுக்கு 1% வேஸ்டேஜுக்குள்ள அமௌண்ட்டாவது இந்த போனஸாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வந்து இது ஒரு லாபம். இன்னொன்று 1 இயர்க்கான மொத்த சேவிங்ஸையும் நம்ம ஒரே காயினாக மாற்றி வைக்கும்போது ஸ்டோரேஜ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் டிஜிகோல்ட்லேயும் போட வேணாம், நீங்கள் நேரடியாகவும் போய் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். உங்களால் முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஜுவல்லாக வேணும்னா தயவு செஞ்சு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிடுங்க. மாதம் மாதம் என்னால் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்ட முடியும், நான் மந்த்லி சேலரியில் தான் இருக்கேன், ஃபிக்ஸட் அமௌண்ட் நான் பே பண்ண முடியும்னா நீங்கள் வந்து மந்த்லி சேவிங் ஸ்கீமில் போயிட்டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த காயினாக நீங்கள் டிஜிகோல்டில் சேவ் பண்ணி வாங்கிட்டு திரும்ப எகெயின் ஜுவல்லாக மாற்றும்போது உங்களுக்கு வந்து டபுள் த டைம் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் காயினுக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்கணும், வாங்க போகிற ஜுவல்லுக்கும் வேஸ்டேஜ் கொடுக்கணும். ஜுவல் தான் என்னோடய நீட் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 10,000 வரைக்கும் அமௌண்ட்டை கையில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களால் சில மாதங்கள் கட்ட முடியாதப்ப நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து கட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் தேவை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.